உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி இரண்டாவது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக அர்ஜென்டினா பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் ஸ்பெயின் அணி அவருடைய ஆளுமையை தற்போது நிரூபித்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு ஸ்பெயின் அணி அவர்களுடைய அந்த கோப்பையை கைப்பற்றியிருந்தார்கள். இரண்டாவது முறையாக தற்போது இந்த வெற்றி என்பது ஸ்பெயின் அணியால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிக ஃபிஃபா உலகக்கோப்பை வென்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரேசில் 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஜெர்மனி 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இத்தாலி 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அர்ஜென்டினா 3 முறை. இதற்கு முன் அவர்கள் 1978, 1986, 2022 ஆகிய இந்த 3 தொடர்களில் அவர்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸ்பெயின் அணியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன் 2010ஆம் ஆண்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது மீண்டும் உலகக்கோப்பை ஃபைனலில் அவர்கள் விளையாடி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அர்ஜென்டினாவை வீழ்த்தி இருக்கிறார்கள். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி களமிறங்கியிருந்தார். இன்று அவர் பல்வேறு சாதனைகள் படைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்று அவர் கோப்பையை கைப்பற்றினால் அதிக வயதுடைய வீரர் இறுதிப் போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் 3 உலகக்கோப்பை ஃபைனலில் விளையாடும் 2வது வீரர் என்கின்ற ஒரு பெருமையையும் மெஸ்ஸி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. 3 உலகக்கோப்பை ஃபைனலில் வழிநடத்தும் முதல் கேப்டன் என்கின்ற பெருமையையும் மெஸ்ஸி பெற்றிருக்கிறார் இன்றைய விளையாட்டின் போது. இருந்தாலும் பல்வேறு சாதனைகள் படைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக அர்ஜென்டினாவினுடைய கேப்டன் மெஸ்ஸி இருந்தாலும் ஸ்பெயின் அணி வீரர்கள் அவர்களுடைய அந்த ஆட்டத்தை பின்னரடித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் வெற்றியை தன்வசமாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்பால் போட்டிக்காகவே நாளை அரசு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு விடுமுறை என்றால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 2வது முறையாக அவர்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலுக்கு தான் அதிக அளவிலான ரசிகர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலுக்கு அதிக அளவிலான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ஏராளமான ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களில் திரைகள் மூலமாக இந்த ஃபுட்பால் போட்டி என்பது திரையிடப்பட்டது. தற்போது ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா இடையேயாக இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி ஃபுட்பால் உலகக்கோப்பை போட்டி நடந்ததில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள்.